வணக்கம். இனிய மாலை வணக்கம். வழக்கமாக இன்றைய அளவல நிகழ்வை சுந்தரராஜனுக்கு பதிலாக நான் ஒரு சப்ஸ்டியூட் இருக்கு. அதாவது அவர் யூஎஸ்ல இருந்தாலும் ஒழுங்கா எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுவார். மெட்ராஸ் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருப்பார், அதை மாட்டிக்கும். ஆகவே இது அவருக்கு பதிலாக இன்று நான் செய்கிறேன். ஆனால் ரெண்டு மூணு விஷயத்துல அவர் ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். அதாவது இன்னும் நான் உங்களுக்கு எல்லோரையும் தவறாம வர வேண்டிய நிகழ்வுகள் இருக்கின்றன. முதல்ல அது சொல்லிடுறேன், பின்னால் சொல்ல விடுறேன். வருகின்ற 12ஆம் தேதி புதன்கிழமை மகாபாரதியின் மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர்ல 200வது நிகழ்வு. அந்த 200வது நிகழ்வை சற்று கொஞ்சம் வித்தியாசமாக பயனுற்றோர் கருத்துக்கள் பகிர்கின்ற வழியாக இந்த நிறைய கேட்டவங்க நிறைய பேசணும், அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற ஐடியாவில் அதை பயனுற்றோர் கருத்து பெறுமாறும் நிகழ்வாக வச்சிருக்கோம். மெயினாக அதில் ஒரு டாபிக் ஒன்றும் இருக்காது. எல்லா டாப்பிக்கை பற்றி நிறைய பேர் பேசணும்னு எதிர்பார்க்குறோம். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வாங்க. சப்போஸ் இன்னைக்கு வராமல் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிங்கன்னா அவங்கள்ட்டையும் சொல்லுங்க, 12ஆம் தேதி கட்டாயம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு யாராவது பேசுவாங்கல்ல, இதை உங்கள் டாப்பிக்கில் ஒன்றா விட்டுங்க. முக்கியமாக அடுத்த முக்கியமான சமாச்சாரம் 19ஆம் தேதி. ஆமா, இன்னும் 16 தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் ஒரு பூஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு. குறும்பு தினம் 2025-26க்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறும்பு தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது புத்தகமாக வருகின்ற ஏப்ரல் முதல் வெளிவரும். அதில் பரிசு பெறும் கதைகளை அறிவிப்பதற்காக அறிவிப்பது அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த எழுத்தாளர்கள் அனைவரையும் வர சொல்லி கேட்க போகிறோம். அந்த அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் வரும். ஸோ அந்த 11 சாரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி சாரி 16ஆம் தேதி என்று 16 கட்டாயம் 16 எல்லோரும் கட்டாயம் வந்திருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வாங்க, இது ரெண்டு விஷயத்தையும் விட்டுடாம பண்ணணும். மூணாவது முக்கியமான தகவல் இப்பயே சொல்லிடுறேன், அப்புறம் மற்ற குறும்பு தினம் சந்தா அனுப்ப பாக்கி இருப்பவர்கள் அனுப்பிவிடுவோம். ஏன்னா கொஞ்சம் முன்னால் வந்ததுன்னா எனக்கு அக்கௌண்ட்டுக்கு சௌகரியமாக்கும். வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அட்ரஸ் நம்பர்லாம் போட்டு வச்சு சௌகரியமாக்கும். கடைசியில் வந்ததுன்னா கொஞ்சம் தடுமாறணும். அதுக்காக என்னுடைய நலன் கருதி கொஞ்சம் முன்னாடியே தள்ளி விட்டீங்கன்னா சரி. அதோட ஈச் ஒன் கேட்ச் ஒன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, அது கட்டாயம் எல்லாரும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்றைய நிகழ்வை தவிர மற்ற விஷயங்களை சொல்லிட்டேன். கடைசியில் சொல்ல விட்டு போனாலும் மறந்து போனாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ நாகேந்திர பாரதி அவர்கள் இன்று குவிகம் மின்னிரல் பிப்ரவரி 2025 ஒரு அரசல் பண்ணவராக இருக்கிறார். ஒரு கல்லால் சொல்ல அப்படி இருக்கீங்க. நாகேந்திர பாரதி எப்பவுமே பாராட்டு பாரதி தான் அவரு. அவர் எல்லாத்தையும் பாராட்டுவது தான் முக்கியமாக இருப்பாரு தவிர நிறைய கருத்துக்களையும் நிறைய தெரிவிக்கிறாரு. இந்த தடவை ஒரு புதிய முன்னிலை நம்ம இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இத்தனை அளவலாவல் கிட்டத்தட்ட 4 வருஷமா நடக்குது. புதிய முன்னிலை 10 வருஷமா நடக்குதுனாலும் எந்த புதிய மின்னிலையும் நம்ம ஒரு ஒவ்வொரு ஆட்களையும் பற்றி அலசலா பேசுனதே கிடையாது. இது நோ ஷோ ஹேப்பன். இப்போ இது எப்பவுமே இந்த நாகேந்திர பாரதி அவர்களை நீங்க கட்டாயம் ஒரு வாரம் பேசணும்னு சொல்லும்போது நான் இந்த அலசல் நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு இரட்டிப்பு முயற்சி. சுந்தரராஜன் அவர்கள் எங்கேயாவது முடிந்தால் அவர்கள் கேட்டுப்பார், இல்லாட்டா அவர் இதில் ரெக்கார்டிங்கில் கேட்கணும். ஆகவே இந்த மேடையை அல்லது இந்த மைக்கை திரு நாகேந்திர பாரதி அவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். நாகேந்திர பாரதி அவர்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்க சார். நன்றி. நன்றி கிருபானந்தன் சார். வணக்கம் நண்பர்களே. குவியம் பிப்ரவரி மின்னிதழை அலசணுன்ன உடனேயே அதுல இருக்க 30 படைப்புகளை முதல்ல படிச்சிட்டேன். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு வரி கமெண்ட்டும் அந்த இணைய இதழில் போட்டேன். குவியம் நண்பர்கள் சிலர் அதை படிச்சிருக்கலாம். அதையே கொஞ்சம் விரிவுபடுத்தி தான் இப்ப இந்த குவியம் இதழை நான் முழுவதும் ரசித்த விதத்தை இந்த ஒரு 30 to 40 நிமிடங்கள்ல பகிர்ந்துக்கிறேன். அட்டைப்படத்திலேயே அசத்திட்டாரு சுந்தரராஜன். உள்ளுக்குள்ள அந்த நீல நிறம் பற்றி ஒரு கவிதைக்குள் கதைன்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த நீல நிற கண் அழகியே தனது புகைப்பட கண்களால் பார்த்து போட்டு விட்டார் அட்டையிலே. அது அந்த கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலை விற்று தன் புன்னகையால் ஒரே நாளில் சோசியல் மீடியாவில் உலக புகழ் பெற்றுவிட்ட புன்னகை அரசி மோனலிசாவை குவியம் இதழின் அட்டையில் போட்டு சிறப்பித்ததும் குவியம் எப்போதுமே எங்கும் அப்டேட்டட் என்பதை நிரூபிக்கின்றது.
அழகை ஆராதனை செய்துவிட்டு அடுத்த நிமிடமே இறையருளும் கிடைக்க செய்து விட்டார். முதல் கட்டுரையில் இருக்கின்ற அந்த காணொளி மூலம் நம்மையும் கும்பமேளாவிற்கே கூட்டிச் சென்று அந்த திரிவேணி சங்கம வீடியோ மூலம் இங்கிருக்கும் நமக்கும் இறையருள் கிடைக்க வைத்து விட்டார் சுந்தரராஜன் சார். ரொம்ப நன்றி சார். அடுத்த கட்டுரை குவியம் குறும்புதின போட்டி 25-26ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் பற்றிய விவரம். வந்திருந்த 135 கதைகளை குவியம் குழுவினர் படித்து அதில் 24 கதைகளை தேர்ந்தெடுத்து, இந்த விவரமெல்லாம் அதில் இது எளிதான செயல் இல்லை, இது இமாலய செயல். எழுத்தாளர்களை கௌரவிக்கும் பிரமிக்க வைக்கும் ஒரு சாதனை. இந்த முதல் அட்டைப்படத்துக்கு நன்றி என்றால் அடுத்த கட்டுரைக்கு வாழ்த்துகள். மூன்றாவது குவியம் குறுக்கெழுத்து, பிப்ரவரி 25, சாய் கோவிந்தன் அளிப்பது. பார்த்தவுடன் முதலில் அதை போட்டு முடித்து அனுப்பிவிட்டேன். அது அதிர்ஷ்ட பரிசு, அந்த அடையாள பரிசு 100 ரூபாய் கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் விடைகள் அத்தனையும் சரி என்ற பெயர் வரும் நிச்சயமாக அடுத்த மாத இதழில். குறுக்கெழுத்து போட்ட உடனே வருகின்ற அந்த குதூகலமே ஒரு தனி குதூகலம் தான். நம் நண்பர்கள் அனைவரும் அனுபவித்திருப்பார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமது மூளைக்கு வேலை கொடுத்து வரும் சாய் கோவிந்தன் அவர்களின் மூளைக்கு நன்றி. அத்துடன் சேர்த்து மெய்ப்பு போட்டி ஒன்றும் போனஸாக உள்ளது. இன்னொரு 100 ரூபாய் அடையாள பரிசு. அவற்றையெல்லாம் போட்டு மகிழலாம் நண்பர்கள். நான்காவது குழல் இனிது, ஆர்வி. பாண்டவர்களின் பரம்பரையிலே தொடர்கின்ற அந்த கதைகள் எங்களை போன்றவருக்கு புதியவை. புராணங்களில் இருக்கின்ற எத்தனையோ கதைகள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த தொடரை அளித்து வரும் ஆர்வி அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர். நன்றி. ஐந்தாவது நமது எஸ் வேறு யார், நமது சுந்தரராஜன் சார் தான். அவர்களுடைய நீளம் கதை கவிதை எஸ் வானுக்கும் கடலுக்கும் மட்டுமல்ல, இந்த கவிதையின் கதைக்குள்ளும் எத்தனையோ நீல நிறங்கள். அவர் மட்டுமல்ல, நம்மையும் குவியம் நிகழ்வு ஒன்றிலே கவிதைக்குள் கதைகள் சொல்ல வைத்த எஸ் அவர்களை எஸ் என்று சொல்லி இன்னும் இது போன்ற பல புதுமைகளை அவரை செய்ய சொல்லி கேட்டுக்கொள்வதற்கு தோன்றுகிறது. ஆறாவது குவியம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு, ஜனவரி 25, நேசராஜ் செல்வம், கிருஷ்ணகிரி. சிவசங்கரி அவர்கள் காட்டுகின்ற அந்த சிறுகதையின் விளக்கம் நம் எழுத்துக்கு ஒளி கூட்டும் விளக்கு அல்லவா? அந்த விளக்கின் ஒளியோடு நேசராஜ் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ள சிறுகதைகளின் சுருக்கம் அந்த பத்திரிகைகளை தேடி பிடித்து படிக்க தூண்டுகின்றன. அதுதானே குவியம் சிவசங்கரி அவர்களின் நோக்கமும் கூட. ஏழாவது தகவல் சங்கிலி, ஐசா அவர்கள். ஒரே வரியில் சொல்வது என்றால் இது கல்கண்டு சங்கிலி. தமிழ்வாணனின் கல்கண்டு போல இது குவியத்தின் கல்கண்டு. குவியம் மின்னிதழ் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலத்திலே சுந்தரராஜன் அவர்கள் இது குமுதம், விகடன், குங்குமம் கலந்த கல்கண்டாக கொண்டு வர நினைத்த விருப்பத்தை ஒரு நிகழ்விலே அவர் வெளியிட்ட ஞாபகமும் வருகிறது. எட்டாவது படிக்க ஒரு சவால். பல போட்டிகள் வைத்து நம் ஆர்வத்தை தூண்டிவிடும் குவியத்தின் மற்றும் ஒரு போட்டி இது. படிக்கும் பழக்கத்தை நமக்குள் கொண்டு வர ஏற்படுத்திய ஒரு சவால். இந்த சவாலில் சமாளித்து பரிசு பெற்ற சாந்தி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன்பதாவது இன்றைய சிறுகதைகள் பற்றி எஸ்ரா. ஏராளம் படித்தவர், தேசாந்திரி. அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் இன்றைய சிறுகதைகள் என்றால் நாம் விட்டு விடுவோமா? அதுவும் ஒவ்வொரு படைப்பையும், அந்த ஆசிரியர்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கும் விமர்சனங்கள் எல்லாம் அவருக்கே உரித்தான ஒரு தனி பாணியிலே நம்மை அவற்றை படிக்க தூண்டுகின்றன. நம்மை சிறுகதைகளை படிக்கவும் படைக்கவும் தூண்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரை இது. பத்தாவது மெய்ப்பு, 11வது வகுப்பு பாடம். இலக்கண பிழை, எழுத்து பிழை இல்லாமல் எழுதி மெய்ப்பு பணியாளர்களின் வேலையை குறைப்பது நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய மரியாதை. இந்த வரியில் கூட ஒற்றுப்பிழை இல்லை என்று நினைக்கிறேன். ஒற்றுக்கள் இப்பி கிச் என்றெல்லாம் சரியாக போட்டே நான் வாசித்து விட்டேன். இது போன்று குவியத்திற்கு படைப்புகள் அனுப்புவோரும் இந்த பிழைகளை எல்லாம் திருத்தி அனுப்பினால் இந்த இதழில் உள்ள சில பிழைகள் இல்லாமல் இருந்திருக்கும். சுந்தரராஜன் ஒற்றையாளாக எத்தனை தான் பார்ப்பார். நாமும் தோள் கொடுத்து துணை நிற்போம். இந்த கட்டுரை பற்றி நமது குழுவின் மூத்த தமிழறிஞர் ராய செல்லப்பா அவர்களின் கருத்தையும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார், ராய செல்லப்பா சார், இந்த கட்டுரையை பற்றி.
வணக்கம் நண்பர்களே. எடுத்த உடனே இந்த கட்டுரையை கொடுத்துட்டீங்களே. நான் கொஞ்சம் நெகட்டிவா பேசதான் இருந்தேன். எடுத்த உடனே பாசிட்டிவா பேசக்கூடியவங்கள விட்டுருக்கலாம் முதல்ல. எனிவே வேற வழி இல்லை, நம்ம நண்பர்கள் கேட்டுதான் ஆகணும். ஒரு நிமிஷம். அதாவது ப்ரூஃப் ரீடிங் எப்படி செய்வது அப்படின்றத பற்றிய ஒரு கட்டுரை 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இடம்பெற்றிருக்கு. இது என்ன ஒரு முக்கியமான இது என்ன, இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய பாடம் இது. இப்ப யாரும் அப்பெல்லாம் எப்படின்னா எழுத்துக்களை அச்சு கோர்ப்பார்கள். அச்சு கோர்ப்பதற்குள்ள அவர் உயிர் போயிடும் பாவம். அச்சு கோர்த்து அதன் பிறகு அச்சு கோர்த்ததை ஒரு தடவை பிரிண்ட் எடுப்பாங்க. அது எந்த மாதிரி பண்ணா, ஒரு மக்கள் தாள் அல்லது ஏற்கனவே அச்சடித்தனுடைய பின்பக்கம் அதை கையில கொடுத்து அதுல பிழைகள் இருந்தால் திருத்தணும். சோ அப்படி ஒரு பிழை உள்ள தாள் உங்க கையில வந்தா அதை என்னென்ன குறியீடு போட்டு திருத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுரை இது. ஸோ இது இட்ஸ் irrelevant டுடே. ரொம்ப பழைய கட்டுரை அது. ஆனாலும் இதை நடத்துறது 8 வாரம் ஆகும். இது பள்ளிக்கூடத்துல போட்டிருக்காங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. ஒரு கிளாஸ்ல நடத்த முடியாது இது. அதுல ஆனா இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே பயன்படும். எனவே அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரூஃப் ரீடிங்க பண்றதுக்கு முன்ன நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்ம ப்ரூஃப் ரீடிங் பண்ண முடியும். அதுல ஒன்று ஒற்று பிழைகள். அதாவது ஒற்று எங்க போடணும், போட வேண்டிய இடத்துல போடாம இருந்தாலும் பிழை, போட தேவையில்லாத இடத்துல போட்டாலும் பிழை. சோ அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சில எழுத்துக்கள் வார்த்தைகள் சேர்ந்து வரும். அவனை பற்றி, பார்த்து கொண்டு, இதெல்லாம் சேர்ந்து முன்னாடி உள்ள வார்த்தைகளோடு சேர்ந்து வர வேண்டும். அது எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது பங்க்சுவேஷன். இந்த பங்க்சுவேஷன் இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நமக்கு அந்த இதுல MS வேர்ட்ல பண்ணா அதே தானா நமக்கு ஹெல்ப் பண்றது. ஆனால் தமிழ்ல அந்த திருத்த குறியீடுகள், பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ரொம்ப பேர் பயன்படுத்துறதே இல்லை. புஷ்பா தங்கதுரைன்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீ வேணுகோபாலன். அவர் இந்த கொட்டேஷன் மார்க்கே போடாம தான் எழுதுவார். ஒரு நாவலே 4-5 நாவல் கூட எழுதியிருக்காரு அவர். நம்ம சிறகு ரவி கூட அதே மாதிரி தான் இப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கார். இது மற்றவர்களை துன்புறுத்துவதில் சில பேருக்கு இன்பம் உண்டு, அது நாம ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. ஆனா பங்க்சுவேஷன் போடுறது தான் நல்லது. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பயன்படுத்தணும். அப்புறம் 2 வார்த்தைகளுக்கு நடுவில் ஸ்பேஸ் எங்க இருக்கணும், 2 வார்த்தைகளுக்கு நடுவில் ஸ்பேஸ் எங்க இருக்கக்கூடாது சேர்த்து எழுதணும். இது நமக்கு தெரியணும். அப்புறம் ப்ரூஃப் ரீடிங் பண்றவங்களுக்கு அலைன்மெண்ட் தெரியணும். இந்த பேராகிராஃபினுடைய முதல் எழுத்து அடுத்த பேராகிராஃபின் முதல் எழுத்தோட அலைன் ஆகுதா என்று பார்க்க வேண்டும். இதையெல்லாம் இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. இது தொழில்முறை அச்சகத்தினருக்கு பயன்படக்கூடிய ஒரு பாடம். இதை பள்ளி மாணவர்களுக்கு எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த ஒற்று பிழைகள்னு இருக்கு இல்லையா, இந்த ஒற்று பிழைகள்னு சொல்றதுக்கு, ஏன்னா இது பிழைகள்னு சொல்றதுக்கு என்ன, விதின்னு ஒண்ணு இருக்கணும். விதின்னு ஒண்ணு இருந்தாதான் விதி மீறல்னு இருக்கும். இந்த ஒற்றுக்களுக்கு விதி என்று எதுவுமே கிடையாது. நம்ம தேவநேய பாவாணர் எழுதின ஒரு பெரிய புத்தகம் ஒன்றை வச்சுதான் இப்போ வாணி ஸ்பெல் செக் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்பெல் செக்ல எனக்கு பல குறைபாடுகள் இருப்பதாக எனக்கு தனி அனுபவம் உண்டு. பட் இருந்தாலும் அது தவிர வேற ஒன்றும் அவ்வளவு நல்ல இலவசமான இது பிழை திருத்தம் வேற இருக்குதா எனக்கு தெரியல. தெரிந்தா அதை பயன்படுத்தலாம். அதுலேயும் கூட தேவையில்லாத இடத்துல ஒற்றுக்கள் வருவது உண்டு. இந்த ஒற்றுப்பிழைகள்ல ரொம்ப முக்கியமா நம்ம எழுத்தாளர்கள் கருத வேண்டியது என்னன்னா, 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை ரெண்டும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 4ஆம் வேற்றுமை உருபு கு. இந்த ஐயில முடிகிற 2ஆம் வேற்றுமையில முடிகிற சொல் முதல்ல இருந்தா அதுக்கு பின்னாடி வரும் பொழுது ஒற்று கண்டிப்பா வரும். அதே போல அவனுக்கு கொடுத்தான், அங்க இக்கு வரும். இந்த கூலியே உடம்படுமை அதெல்லாம் இருக்கு, அது ரொம்ப வேண்டியதில்லை. பட் ரொம்ப தெளிவா இந்த 2 மட்டும் ஐயில முடியறது கூல முடியறது, இதுக்கு ஒற்றுக்கள் பின்னாடி வரும்ன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். இது எதுக்காக சொல்றேன்னா, நான் சமீபத்துல ஒரு சிறுகதை போட்டியில கலந்துக்க வேண்டி இருந்தது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 170 பெண்மணிகள் எழுதியிருந்தாங்க. அது 170ல 100 பேருக்கு இந்த ஒற்றுப்பிழைகள் பற்றிய அவேர்னஸ் போதுமானதா இல்லை. நம்பர் 2, இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஆண் எழுத்தாளர்களை விட பெண் எழுத்தாளர்கள் ஃபாலோவே பண்ண மாட்டேன்றாங்க. இந்த 350 கதைகளை பொறுத்தவரை நான் சொல்றேன். இதுலயும் ஒரு பெண்மணி நான் 40 நாவல்கள் எழுதியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். அந்த 40 நாவல்ல 2 நான் காசு கொடுத்தே போய் வாங்கி படிச்சு பார்த்தேன். அதுலயும் முழுக்க இதே மொழி பிழைகள் இருக்கு. அதை இன்னும் வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அவருடைய நாவல்கள்லாம் விற்று கொண்டுதான் இருக்கிறது. சோ இந்த ஒற்று பிழைகள், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், இந்த 2ஐயும் கொஞ்சம்
எல்லா எழுத்தாளர்களுமே ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு இந்த பாடம் ஒரு அவேர்னஸா இருக்கும். அதே போல இந்த ஒற்றுங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். இது கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ தெலுங்குலயோ கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. அது காரணம், தமிழ்ல கா இருக்கு, கா கிடையாது. தா இருக்கு, டா கிடையாது. பா இருக்கு, பா கிடையாது. தா இருக்கு, தா கிடையாது. அந்த எழுத்து இல்லாததனால் தான் இந்த ஒற்று எழுத்தினுடைய முக்கியத்துவமே நமக்கு தேவைப்படுகிறதே ஒழிய அந்த மாதிரி எழுத்தையே இன்னைக்கு கிரியேட் பண்ண முடியும். இது ஏன் தமிழ் அறிஞர்கள் செய்யறது இல்ல, கம்ப்யூட்டர் அறிஞர்கள் செய்யறது இல்லைன்னு தெரியல. பெரியார் ஒருத்தர் தான் அந்த விடுதலைக்கு அந்த 2 சுழி கொம்பு முன்னாடி போடுறதுன்னு ஆரம்பிச்சார். அதையே கலைஞர் 15 வருடங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகுதான் அதை ஏற்றுக்கொண்டு அதை சட்டப்பூர்வமாக்கினார்கள். தமிழுக்கு இந்த 4 எழுத்துக்களை நம்ம புதிதாக உருவாக்கியே தீர வேண்டும். அதை பண்ணிட்டோம்னா இந்த ஒற்றுப்பிழைக்காக கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை நமக்கு இந்த பாடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக நாகேந்திர பாரதிக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்காகத்தான் நான் இதை உங்களை கண்டிப்பா நீங்க தான் இந்த 11வது வகுப்பு பாட மெய்ப்புங்கிற கட்டுரையை பத்தி நீங்க தான் சொல்லணும்னு உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு நீங்க சிறப்பான முறையில் அதை எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இது நம்ம குவியம் இதழ் வெறும் இலக்கிய இதழ் மட்டுமில்ல, தமிழ் மொழியை வாழ வைக்கக்கூடிய, வளர வைக்கக்கூடிய பலவிதமான கட்டுரைகளும் இந்த குவியம் இதழில் வெளிவந்திருக்கிறது என்பது நம் உறுப்பினர்கள் அனைவரும் உணர்ந்து குவியம் இதழை முழுவதும் படித்து ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ராயச்செல்லப்பா சார் அவர்களையும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு அவருடைய சிறப்பு பேச்சையும் பேச சொல்லி கேட்டேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்ததாக 11வது கதை. இது இது பாசவளை, ரேவதி ராமச்சந்திரன் மேடம் எழுதியது. ரேவதி ராமச்சந்திரன் மேடத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கலைபுதிது குழுவுல நடந்த சமையல் போட்டியில அவங்க தான் முதல் பரிசு வாங்கியிருக்காங்க, அழகிசிங்கரின் கலைபுதிது குழுவுல. அது எல்லாரும் நானும் கூட சேர்ந்து போட்டு விட்டேன், சமையல் பண்ணி பஜ்ஜி அல்வாலாம் போட்டு விட்டேன். அந்த மாதிரி ரொம்ப பேர் போட்டோம். இனிமே தான் போய் அதை படிக்கணும். அது டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு சிறகிர விசாரர். அவருடைய அந்த ஜட்ஜு சிறகிர விசாரர். அவர் சமையலை பத்தி ரொம்ப அனுபவிச்சு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் அதை பத்தி என்ன போட்டிருக்காருலாம் கேட்கலாம், நீங்க கலைப்பதில கேட்கலாம், அவங்களுடைய சமையல் குறிப்பையும் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த பாசமலை என்ற அவர்களுடைய அந்த சிறுகதை கலங்க வைத்த கதை, பலவற்றை விளங்க வைத்த கதையும் கூட. பாசம் என்பது இரத்த பந்தத்தில் மட்டுமல்ல, பாச வலையை வீச தெரிந்தால் எந்த விதமான மீன்களும் அந்த வலையில் சிக்கிவிடும் என்ற முடிவு யாரும் யாரையும் நம்பி இல்லை, உலகம் பெரியது என்ற நம்பிக்கையை முதியவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கதை அது. இதை பற்றிய தன்னுடைய கருத்தை சொல்லும்படி நமது குழுவில் இருக்கக்கூடிய மூத்த எழுத்தாளர் நமது ரேவதி பாலு மேடம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரேவதி பற்றி, ரேவதி வாங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். உங்க ரேவதி ராமச்சந்திரன் மேடம் கதை நிறைய குவிக்கத்துல இன்ஃபேக்ட் ஒரு இஷ்யூலயும் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய படிச்சிருக்கேன். இந்த கதை ரொம்ப எல்லாத்துலயுமே ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு குடும்ப சம்பந்தமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சமூக அவேர்னஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது அந்த மாதிரி இந்த கதையிலயுமே பிள்ளைக்கு பிடிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தா கூட அவங்க முதல்ல மாமியாரை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க பண்ணிட்டு அப்புறம் அவங்க அங்கதான் இருப்பாங்க நினைச்சுன்னு பார்த்தானா அவங்க அந்த காசை திரும்பி வாங்கிட்டு அவங்க வேற ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு இடத்த எடுத்து தன்னை மாதிரி ஆதரவு இல்லாம இருக்கவங்களை எல்லாம் கூட்டி வச்சுன்னு வடாமத்தில் அது மாதிரி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து தானும் தன் காலில் நின்று அந்த மாதிரிங்கிறது இருக்கு. அதுல அந்த கடைசி வரி இப்ப நாப்பா சார் சொன்ன மாதிரி இந்த கடைசி வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாச விலையை சரியா வீச தெரிஞ்சா நமக்கு உறவு மட்டும் இல்ல எல்லா மீன்களுமே அதுல சிக்கும் அப்படிங்கிற வரி ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே அந்த கருத்தை சொல்லிடுறது. அதாவது அந்த உறவுகள் மட்டுமே வாழ்க்கையில, நம்ம நெருங்கிய உறவுகள், ரத்த உறவுகள் அது மட்டுமே வாழ்க்கையை சேர்ந்தது இல்ல, நம்மளா முடிஞ்சுன்னா மத்த உறவுகளை கூட நம்ம அந்த மாதிரி உறவா ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த டிசம்பர் மாசத்துல விசித்திர கணக்குன்னு ஒரு இது எனக்கு மனசை விட்டு போகவே இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த வேலைக்காரிக்கு சம்பளத்தை குறைக்கிறது, இவங்க வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு வெளியில போயிட்டு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா வேலைக்காரி வரலன்னு சம்பளத்தை குறைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சரி சரி எல்லாத்துலயும் ஒரு தீர்வும் இருக்கும் சார் இவங்க கதையில. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும், ஒரு சமூக பின்னணி இருக்கும், ஒரு தீர்வும் இருக்கும். கடைசியில ஒரு இஷ்யூ எடுத்துட்டு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு அதுக்கு ஒரு தீர்வும் கொடுத்திருப்பாங்க. மேடம்க்கு வணக்கம், இந்த வாய்ப்புக்கு நன்றி சார்.
ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டு உங்களுடைய கதையை பத்தி ஆய்வு பண்ண சொன்னேன். ஏன்னா ஒரு எழுத்தாளருடைய கதை இன்னொரு எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர் சொல்றப்பதான் அதனுடைய சிறப்பு நல்லா எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற பல சிறப்பான சிறுகதைகள் நம்ம குறுகிய இதழில் வருதுங்கிறதையும் நம்ம மெம்பர்ஸ்களுக்கு காட்டணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ரொம்ப நன்றி மேடம், ரேவதி மேடம். அடுத்ததா 12வது, இது சரித்திரம் பேசுகிறது 5ஆம் பாகம். யாரோ ஒருவர் எழுதியது. அவர் யாரோ ராமமூர்த்தி, நமது சுந்தரராஜன் சார் அவர்களுடைய தம்பி. புனைப்பெயர் யாரோ. அண்ணன் கல்கி கதையை சுருக்கி தருகிறார் என்றால், தம்பி சாண்டிலியன் கதையை சுருக்கி தருகிறார் இங்கே. சரித்திர சகோதரர்கள் இவர்கள். தொடரட்டும் இவர்களின் தமிழ் இலக்கிய பணி. இதன் இறுதியிலே அண்ணனின் பொன்னியின் செல்வன் கதை மேல் உள்ள ஆர்வத்தால் தம்பி கொஞ்சம் தடுமாறி, தம்பி ராமமூர்த்தி சார் கொஞ்சம் தடுமாறி, இறுதியில் சுந்தர பாண்டியன் என்பதை சுந்தர சோழன் என்று இறுதி வரியில் மாற்றிவிட்டார். இப்போது சரி செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். நான் அவருக்கும் தனியாக ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். மிகவும் அருமையான ஒரு கதை சுருக்கம். அனைவரும் படித்து மகிழுங்கள். அடுத்து 13 செல்வதற்கு முன்னாலே உள்ள அந்த கீழே போயிட்டு அந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் எல்லாம் பட்டன் இருக்கு. அதுல அந்த 13வது கதைக்கு போறதுக்காக கீழே போய் நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் அழுத்தினா அது ப்ரீவியஸுக்கு போய் மறுபடியும் ரேவதி ராமச்சந்திரன் அவர்களின் பாசவலையவே படிக்க சொல்கிறது. ரேவதி மேடம், யாரோ ராமமூர்த்தி, சுந்தரராஜன் சார் எல்லோருமே ஒரு பாச சொந்தங்கள் என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை இப்படி செய்திருப்பாரோ என்று நினைத்தேன் நான். பிறகுதான் செய்தது ப்ரீவியஸும் நெக்ஸ்டும் டிரான்ஸ்பொசிஷன் ஆகியிருக்கிறது என்று தெரிய சுந்தரராஜன் சார் அவருக்கு சொல்லியுள்ளேன். இருந்தாலும் நான் படித்து முடிக்கும் வரை நான் ப்ரீவியஸ் பட்டனை கவனமாக அளித்து நெக்ஸ்ட் படைப்புக்க சென்றேன். இப்போது அவர் ஒருவேளை அதை சரியாக மாற்றி இருக்கலாம். அடுத்ததாக 13வது கதை. இந்த கட்டுரை இலக்கிய வாத்தி. இது ஒரு கதை நாடகம் போன்ற பாரதன் அவர்களின் தொடர். OTT தொடர் போல திருப்பங்களுடன் விறுவிறுப்பாக போகின்ற தொடர் இலக்கிய வாத்தி. தொடர் நகைச்சுவையும் திகிலும் கலந்து எழுதக்கூடிய கதை இந்த ஆசிரியருக்கு கைவந்திருக்கிறது. அடுத்து 14வது லேடி ஸ்பெஷல். லேடி ஸ்பெஷல் என்றாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிரிஜா ராகவன் அவர்கள் எழுதிய கொஞ்சம் தேநீர் கொஞ்சம் சிந்தனை என்ற ஒரு கதை கட்டுரை. அடிக்கடி அமெரிக்கா சென்று வரக்கூடிய கிரிஜா ராகவன் அவர்கள் அமெரிக்க வாழ்க்கை நுணுக்கங்களை எல்லாம் அப்படியே உணர்ந்து விளக்கி உள்ளார். நல்ல மாமியார் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. 15வது பாய்கிறது குடும்ப வாழ்க்கையிலிருந்து அரசியல் வாழ்க்கைக்கு. நமது ரேவதி பாலு அவர்களுடைய கதை. புத்தாண்டே வருக புதுப்பொழிவு தருக. கதை அரசி ரேவதி பாலு அவர்களால் எழுதப்பட்டது. அரசியல்வாதிகளின் புரட்டுக்களை அம்பலப்படுத்தும் கதை. பிட்டு பிட்டு வைக்கிறார் அவர்களின் புரட்டுகளை. இது உண்மைகளை உறக்கச் சொல்லும் கதை. தேர்ந்த மூத்த எழுத்தாளர் அல்லவா. கதை விறுவிறு என்று செல்கிறது முடிவு வரை. நான் ஒவ்வொரு கட்டுரையையும் கதையையும் முழுமையாக சொல்லாமல் இது போன்று சில குறிப்புகளை மட்டும் சொல்லி செல்வதற்கு காரணம், நீங்கள் அனைவரும் அந்த குவியம் பிப்ரவரி இதழை விரித்து படித்து அங்கே நெட்டிலே சென்று அதை படித்து அனுபவிக்க வேண்டும் என்பதால் தான். 16வது வழக்கு இல்லை வழக்கு இல்லை, அது 16வது படைப்பு. இரு வழக்குகள். எஸ் நமது சுந்தரராஜன் அவர்கள் எழுதியதுதான். கவிதைக்குள் அங்கே கதை கொண்டு வந்தார். இப்போது நம்மை அயல்நாட்டு உண்மை சம்பவங்களுக்குள் இழுத்துச் செல்கிறார். பராசக்தி வசனம் போல் இப்படி சொல்ல தோன்றுகிறது. இந்த நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. அவற்றில் இவையும் இரண்டும் இரண்டு விதமான வழக்குகள். படித்து ரசியுங்கள். வியக்க வைக்கும் வித்தியாசமான உண்மை சம்பவங்கள். ஆங்கில இலக்கியங்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கதைகள் கட்டுரைகளை எல்லாம் படித்து அங்கிருந்து கொண்டு தேடி பிடித்து நமக்கு தெரிய வைக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. 17வது படைப்பு இலக்கிய தகவல்கள். நடந்தவை, நடக்க இருப்பவை என்று 2 கால இலக்கிய நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி இருக்கும் விதம் இதம். புகைப்படங்களும் காணொளியும் கலந்து தந்திருக்கும் விதமும் மிகவும் இதம். கவிதைக்குள் கதை நிகழ்வை பற்றிய என்னுடைய கருத்துரை ஒன்றையும் இதில் இணைத்திருப்பதற்கு குவியம் ஆசிரியருக்கு மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். 18வது படைப்பு டாக்டர் பாஸ்கரன் அவர்களுடையது. நாளைக்கேனும் 500 கிடைக்குமா? ஜே பாஸ்கரன். வயதானவர் வாழ்வின் நிகழ்வு ஒன்று
நம் கண்முன் விரிந்து நம் கண்களை கலங்க வைக்கிறது. மருத்துவர் பாஸ்கரன் அவர்கள் உணர்ந்த நோயாளி ஒருவர் இங்கே மருந்து வாங்க மன்றாடுகிறார். அவரின் எழுத்து திறமை நம்மை அந்த முதியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. நிஜங்கள் நெகிழ வைக்கின்றன. விதி வலியது, அவரவர்க்கு விதித்தது விதிப்படி என்ற ஒரு தத்துவ விசாரமும் நமக்குள் வந்து சேர்கிறது. இதை பற்றி நான் இன்னொருவரிடம் விரிவாக பேசச் சொல்லி கேட்டிருந்தேன். அவர் அநேகமாக சிறிது நேரம் கழித்து வருவார் என்று நினைக்கிறேன். அப்படி வரும்பொழுது இந்த கதையை பற்றியும் அவர் விரிவாக சொல்வார். அடுத்ததாக நான் சொல்வதை தவிர மற்ற வாசகர்களும் சொல்லக்கூடிய இது போன்ற கருத்துக்களை கேட்கும் போது நமது படைப்பாளிகள் மட்டுமல்ல, பதிப்பாளர் சுந்தரராஜன் அவர்களும் நிச்சயம் சந்தோஷப்படுவார் என்று நினைக்கிறேன். இப்பொழுது 19வது படைப்பு நடுப்பக்கத்திற்குள் செல்லலாம். நடுப்பக்கம் சந்திரமோகன் அவர்கள். இந்த திகில் கதைக்குள்ளே சந்திரமோகன் அவர்களோடு சேர்ந்து நமது சுந்தரராஜன் அவர்களும் வருகிறார். இருவரும் மிகவும் தைரியசாலிகள் என்றும் தெரிகிறது. ஆனால் நமக்கோ இனி எந்த வீட்டின் படத்தையும் இதில் இருப்பது போல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தால் இனி பேய் வீடு போலதான் தோன்றும். படித்து பாருங்கள். அதுவும் அந்த கண்ணாடி சில்லுகள் தெரிக்கும் இடத்தை கவனமாக கடந்து போக வேண்டும். இல்லை என்றால் காலில் குத்தி விடலாம். பாம்புகள் வேறு பாதையில். இதய பலவீனம் உள்ளவர்கள் இதை படிப்பதை தவிர்க்கலாம். 20 இது நம்ம ஏரியா. அழகிய சிங்கரின் சொல்புதிது குடும்ப நண்பர் அதிரன் அவர்களின் கவிதை. எனக்கும் தான் எனக்கும் தான் பிறந்த நாள் என்று அந்த மனைவி சொல்கின்ற வார்த்தை வாழச்சந்தரின் பழைய படம் ஒன்றிலே அச்சா என்று ஜெயந்தி ஜெமினியிடம் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை போல அந்த கணவனுக்கு குத்து இருப்பதால் தான் அவன் கண் கலங்குகிறான் கடைசியில் கவிதையில் என்று தோன்றுகிறது. ஆனால் அதுவும் சில நிமிடங்கள் தானோ என்றும் தோன்றுகிறது எனக்கு. இக்கரைக்கு அக்கறை என்றுமே பச்சைதான். அவன் அக்கறை பச்சையை தேடி அலையாமல் இருக்க மாட்டான் என்றும் தோன்றுகிறது. விரிவாக தெரிந்து கொள்ள நிச்சயம் நீங்கள் கவிதையை படித்து பார்க்க வேண்டும். குவியம் இதழில் 21 சங்கீத துக்கடா, முனைவர் தென்காசி கணேசன் அவர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த, மிகவும் ரசித்து படித்த கட்டுரை இது. பகாடிராக திரைப்பட பாடல்களை பாடி பழக வைத்து விட்டார் நண்பர் தென்காசி கணேசன் அவர்கள். இந்த இசைக்கட்டுரையை பாராட்டி ஏற்கனவே 2-3 பாராக்களில் முன்பே குவிகம் இலக்கிய தகவலில் அழகிய சிங்கரின் இசைப்புதிவு குழுவில் எல்லாம் போட்டு விட்டேன். அதன் சாரம் சங்கீதம்தான். அதிலும் குறிப்பாக பகாடி ராகம்தான். அதில் வரும் சினிமா பாடல்கள் தான். இதில் வருகின்ற அந்த பாடல்களை எல்லாம் படித்தால் நாம் எல்லாம் அவற்றை பாடி தெரிந்த பழைய காலம் நிச்சயமாக நமக்கு ஞாபகம் வரும். உதாரணத்திற்கு இது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. அதுபோன்று மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இவையெல்லாம் நாங்கள் அழகிய சிங்கர் இசைமீது குழுவிலே பாடி பழகிய பாடல்கள். போதும் போதும், என் குரல் கேட்டு மௌனமாக யாரும் எந்திரித்து போவதற்கு முன்பாலே நாம் அடுத்த படைப்புக்கு போகலாம். 22 நரி விருத்தம், ஆசான் பாச்சுடர் வளவுத்துறையன் அவர்களால். சுற்றினார் வில்லின் சுற்றினார் வில்லின் வீழ்ந்த சூழ்ச்சியின் நரியைப் போல பற்றினார் பெரிதும் வவ்வி பகுத்துணாது ஈட்டினார்கள். மற்றுணா வெறுக்கை தன்னை மன்னரும் பிறரும் வவ்வ தெற்றன வெளிறு நீரார் செல்வமள மிளப்பர் அன்றே என்கிறது அந்த நரி விருத்தம் கவிதை. நன்கு கட்டப்பட்ட வில் நிமிர்ந்ததாலே வீழ்ந்து மாண்ட அறிவில்லாத நரியைப் போல உலகப் பொருளில் மிக்க ஆசையுடையவராய் பிறரிடமிருந்து பொருள்களை மோசத்தால் கைப்பற்றி தம்மிடம் இருப்பவற்றை தம்மை சார்ந்தவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து தாமும் உண்ணாமல் பல வழியிலும் பொருளை சம்பாதித்தவர்கள் தங்களிடமுள்ள உணவாகும் தானியங்களையும் செல்வத்தையும் அரசர்களும் திருடர் முதலிய மற்றவர்களும் அபகரிக்க அறிவற்ற தன்மையார் செல்வமும் இழப்பர் என்பது பொருள். நரிவிருத்தப்பாவில் விரிகின்ற இந்த காட்சி நன்றியில் செல்வம் அதிகாரத்தில் வரும் இந்த குரட்பாவையும் எனக்கு ஞாபகப்படுத்தியது.
வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் செத்தான் செய்ய கிடந்தது இல். ஒருவன் இடமெல்லாம் நிறைந்த பெரும் பொருளை சேர்த்து வைத்து அதை உண்டு நுகராமல் இறந்து போனால் அவன் அந்த பொருளால் செய்ய முடிந்தது ஒன்றுமே இல்லை. இப்படி நம் இலக்கிய ஆர்வத்தை தூண்டி விடுகிறது ஆசான் வளவுதுரையன் அவர்களின் இந்த தொடர். அழகி சிங்கரின் கலைபுதிது குழுவிலே அவர் தினசரி வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் இலக்கிய வினாக்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை தூண்டுவது போல. இதுபோன்று பலவிதமான கதைகள், கட்டுரைகள், இலக்கியம், பாடல், இசை என்ற அத்தனையும் நிறைந்து கிடக்கிறது நமது குவியம் மின்னிதழிலே. 23 பார்த்தது, கேட்டது, படித்தது, ரசித்தது, நினைவில் நின்றது. சுவாமிநாதன் அவர்கள் தன்னை கொலை செய்ததற்காக தானே கைது செய்யப்படும் ஒரு வித்தியாசமான கதையை சாந்தாராம் அவர்கள் இயக்கி இருக்கிறார். அந்த காலத்திலே இந்தி படம். ஒரு வாத்தியாரின் கதை. நமது வாத்தியாருக்கே வாத்தியார் ஆயிற்றே அவர். தமிழ் சினிமா வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் தனது வாத்தியார் குரு சாந்தாராம் ஜி என்று சொல்லி வணங்கியதை நாம் படித்திருக்கிறோம் அல்லவா பத்திரிகைகளில். அவரின் இயக்கத்தில் உருவான படம் பற்றிய ஒரு அருமையான விமர்சனம் படித்து பாருங்கள். 24 பிரமிக்க வைக்கும் புத்தகங்கள். மீனாட்சி பாலகணேஷ் அவர்கள். இவரே ஒரு பிரமிக்க வைக்கும் படைப்பாளிதான். இயல், இசை என்று இவர் எழுதியுள்ள ஆராய்ச்சி கட்டுரைகள் நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த மாதம் இவரை பிரமிக்க வைத்த புத்தகம் சுழிக்காற்று, மர்ம நாவல். கௌசிகன் என்கிற வாண்டு மாமா எழுதியது. நீண்ட காலமாக எனக்கு கௌசிகன் தான் வாண்டு மாமா என்பதே தெரியாது. அவர் ஒரு குழந்தை எழுத்தாளர், இவர் ஒரு சரித்திர எழுத்தாளர். கதையின் முடிவு தெரியவில்லையே. மிக பிரமாதமாக அந்த கதையின் சுருக்கத்தை சொல்லி போகிறார் நமது மீனாட்சி மேடம் அவர்கள். கதையின் முடிவு சொல்ல வேண்டாம் என்று அவர் முடிக்கின்ற போது நமக்கும் தெரியவில்லையே என்று நாம் தத்தளித்து இருக்கும் பொழுது நம் மனம் அறிந்தது போல சுந்தரராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் என்று சொல்லி மேடம் அவர்கள் கடைசியில் அந்த முடிவையும் சொல்லிவிடுவது ஒரு எதிர்பாராத திருப்பம் தான். அந்த கதையில் வரும் எதிர்பாராத திருப்பம் தான் நமக்கும் திருப்தி தான். 25 இந்த புத்தகத்தை படித்து விட்டீர்களா? ஜிபி சதுர்புஜன் அவர்கள். இப்போதெல்லாம் இவரை கிரிஜா சதுர்புஜனின் கணவர் என்று சொன்னால்தான் குழு நண்பர்கள் பலருக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு கிரிஜா மேடம் அழகிய சிங்கரின் கலைபுதிது குழுவிலே ஓவியங்கள் வரைந்தும் புகைப்படங்கள் பகிர்ந்தும் குழு நண்பர்களின் மனத்தை கவர்ந்து வருகிறார். அந்த உமன் என்ற வார்த்தைக்குள் இருந்து உற்சாகப்படுத்தும் மேன் என்ற வார்த்தையான நமது நண்பர் சதுர்புஜன் அவர்கள் பிட்ஸ் பிலானி அறிஞர், திரைப்பட கலைஞர், குவியம் ஒளிச்சித்திரம், இப்போது சொலவடை என்ற பல்கலை வித்தகர், லாசரா அவர்களின் புதல்வர் சப்தரிஜி அவர்கள் தொகுத்த லாசரா அவர்களின் சிறுகதை தொகுப்பை பற்றிய கட்டுரை இது. நெருப்பு என்று எழுதினாலே படிப்பவருக்கு சுட வேண்டும் என்று சொன்னவர் அல்லவா லாசாரா. அவரின் வாக்கியங்கள் சில இங்கே உதாரணத்திற்கு ஒன்று. தூரத்தில் இருந்து பார்த்தால் கோபுரமே வானத்திலே சாய்வாக போடப்பட்ட கையெழுத்து மாதிரித்தானே இருக்கிறது. கவிதை கவிதை அல்லவா? படித்து ரசியுங்கள் இதை. அடுத்து 26வது என் குமுத நாட்கள், அத்தியாயம் 4, வேதா கோபாலன் அவர்கள். பத்திரிகை வேலை பத்திரமான வேலை இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் இதில் இருக்கிறது. இன்னும் தொடரும் பல உதாரணங்கள் இதில் என்று தோன்றுகிறது. பல பத்திரிகை நண்பர்களோடு பழகியுள்ள நமது நண்பர், படைப்பாளர், மருத்துவர் என்று பல்கலை வித்தகர் பாஸ்கரன் சார் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்போமா? வாங்க சார், பாஸ்கரன் சார், உங்களோட கருத்து. அன்மியூட் செஞ்சுட்டு பேசலாம் சார். இது எப்பவுமே ஒரு சினிமா எடுக்கும்போது பின்னாடி என்ன செய்யறாங்க, எப்படி எடுத்தாங்க இந்த சீன் அப்படின்னா நமக்கு ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அதுபோலதான் பத்திரிகை துறையிலும் ஒரு ஒரு எழுத்தாளரும் ஒரு ஒரு ஆர்டிகிள் பத்தியும் என்ன பின்னாடி இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான ஒன்று. குமுதம் போன்ற பத்திரிகையில் எஸ்ஏபி அவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓரிரண்டு படங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அவர் மிகவும் ஆன்மீகவாதி. இருந்தாலும் எல்லோருக்கும் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குமுதத்தை அவருடைய குணத்திலிருந்து நேர் எதிர்மறையாக அவர் வெளிக்கொண்டு வருவார் என்பதை வேதா கோபாலன் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். இவர்கள் இதில் குறித்திருப்பது போல இவர் வேதா கோபாலன் அவர்களும் திரு கோபாலன் அவர்களும் சினிமா நடிகர் போலவே இருப்ப ஒருவரை பேட்டி கண்டு அதை போடுகிறார்கள். அதன் விளைவு அந்த ரசிகர்கள்லாம் வந்து குமுதம் ஆபீஸே உடைக்க வர்றாங்க. அதே மாதிரி அந்த டீ கடையும் போட்டு உடைச்சிடறாங்க. நீ எப்படி என் படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதற்காக பிறகு வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அப்போது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இது.
அவங்க அந்த எல்லாம் குமுதம் யார் அந்த கோபாலன் கூப்பிடு வெளியில அப்படிங்கும் போது அங்கிருந்த பாக்கியம் ராமசாமி சார்கள் மிக சமயோஜிதமாக கோபாலன் கூப்பிட்டு இதாப்பா உள்ள அந்த கோபாலன் இருக்கார பாரு கூப்பிடு என்று கொடுக்குறாரு. அந்த க்ளூ புரிஞ்சுக்கிட்டு அவரும் அதான் நான் போய் கேட்கிறேன் சார் வீட்டுக்கு போயிட்டாரா சார், கோபாலனே பதில் சொல்கிறார். ஸோ வந்திருக்கின்ற கோவப்பட்டு வந்திருக்கின்றவர்களுக்கு இவர்தான் கோபாலன் என்று தெரியாது. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அது பின்னால் வேதகோபாலன் எழுதுவார்களா தெரியாது. சுஜாதா அவர்கள் எழுதி கொண்டிருந்த போது ஒரு கதைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் கோவப்பட்டு அதை நிறுத்த சொல்லி சுஜாதாவை வெளியே கொண்டு வாருங்கள், நாங்கள் அழிக்க வேண்டும். அந்த குமுதம் வாசலிலே பெரிய கலைபாரம் நடக்கிறது. அப்போதும் பாக்கியம் ராமசாமி தான் அவர் இங்கெங்கேயா இருப்பார் ஆபீஸ்ல, அவர் வீட்டுல பெங்களூர்ல இருக்காருன்னு சொல்லி அவங்கள உள்ளேதான் இருக்கார் சுஜாதானா என்று அந்த மாதிரி சொல்லி காப்பாற்றுவதாக ஒரு செய்தியை நான் படித்திருக்கேன். ஆக பத்திரிகை தொழில் என்பது இன்று அல்ல என்றுமே பாதுகாப்பு கொஞ்சம் குறைவான தொழில் என்பது இந்த கட்டுரை மூலம் விளங்குகிறது. இந்த கட்டுரையின் மிக சிறப்பான விஷயம் ஒரு கதை போல அருகிலே அமர்ந்து பேசுவதை போல அவருடைய ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு ஓட்டத்திலே வேதகோபாலன் எழுதியிருப்பதுதான் சிறப்பு. ஆக இந்த இது புத்தகமாக வரும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். கீழே வைக்க விடாமல் படிப்போம் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுதான் உங்களை நான் நிச்சயமா இந்த இதை பத்தி நீங்க சொல்லணும்னு கூப்பிட்டு, ரத்தத்தின் நிறம் சிவப்புல இருந்து எவ்வளவு விஷயங்களை நீங்க எடுத்து கொண்டு சொல்லிட்டீங்க. இதுல மிக சிறப்பாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பத்திரிகையோட அனுபவங்கள் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. எவ்வளவோ பத்திரிகை ஆசிரியர்களோட நீங்க நெருங்கி பழகியவருங்கிறதுனாலதான் இதை பற்றி நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு பேசுனது. உங்களுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இப்ப இருந்தும் கூட அதை விட்டு அவசரமாவும் நீங்க இங்க எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக 27வது படைப்பு, இடம் பொருள் இலக்கியம், NCC அளப்பறைகள், ஆசான் முனைவர் வாவேசு அவர்கள் எழுதியது. நம்மில் மூத்தவர்கள் அவர்களின் இளம் பருவம் பற்றி பேசும்போது எழுதும்போது கேட்கின்ற படிக்கின்ற நமக்கும் அவர்களின் அந்த கால வாழ்வு அளிக்கும் படிப்பினைகள் எவ்வளவு. தம் பேச்சுக்கள் மூலம் நம் அறிவு நலத்திற்கு உதவி செய்து வரும் ஆசான் அவர்கள் நம் உடல் நலத்தை நாம் எப்படி பேண வேண்டும் என்பதையும் அதன் அவசியத்தையும் பற்றி தனது இளம்பருவ வாழ்க்கை மூலம் எடுத்து காட்டுகிறார். இந்த பகுதியிலே நகைச்சுவை கலந்து இவருக்கு கிடைத்தது போல ஒரு அண்ணன் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கூட நாம் விருப்பப்படக்கூடிய விதத்திலே அந்த கட்டுரையிலே பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் படித்து மகிழலாம். இந்த கட்டுரையிலே கோத்தகிரி சாரணர் முகாமுக்கே நாம் சென்று ட்ரில் செய்து வந்த ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி விட்டார் வாவேசு ஐயா அவர்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக 28வது, என்னுடைய உரிமை உங்களது கடமை, மனநலம் மற்றும் கல்வி ஆலோசகர் மாலதி சுவாமிநாதன் அவர்கள் எழுதியது. உரிமையையும் கடமையையும் பற்றிய உதாரணங்களோடு உண்மை ரணங்களோடு சிறப்பான மனநல கட்டுரை இது. உதவுவோம் தேவைக்கு ஏற்றவாறே என்ற ஒரு முடித்திருக்கின்ற விதம் மிக மிக அற்புதம். கண்டிப்பாக படித்து பாருங்கள் இந்த மனநல கட்டுரை. 29வது, எண்ணத்தில் அள்ளி கொஞ்சம், நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள். லண்டன் வாழ் நண்பர். அவரின் அயல்நாட்டு அனுபவங்களை அவரது கதைகளிலும் கட்டுரைகளிலும் நாம் படித்து அனுபவித்து இருக்கிறோம். அதுபோல்தான் இதுவும். விசா இல்லாமலேயே லண்டன் சென்று டியூப் ரயிலில் பயணம் செய்து ஈழபதீஸ்வரர் தரிசனம் செய்து வந்த திருப்தி நமக்கு கிடைக்கிறது இந்த கட்டுரையை படித்து முடித்தவுடன். புகைப்படங்களோடு மிகவும் அருமையான தரிசனம். 30வது படைப்பு, நாயன்மார் வெண்பா, தில்லை வேந்தன் அவர்கள் எழுதியது. தில்லை வேந்தன் அவர்கள் வெண்பா வேந்தன் என்பதை நிரூபிக்கும் நாயன்மார் வெண்பாக்கள் தொடர்கின்றன. களர்ச்சிங்க நாயனார், இடங்களி நாயனார், செருத்துணை நாயனார் ஆகியோரின் வரலாற்றை எல்லாம் சொல்லிவிட்டு அதை வெண்பாவிலே ஐயா அவர்கள் சுருக்கி சொல்ல நமக்கு வெண்பாவின் பெருமையும் விளங்குகிறது, ஐயாவின் புலமையும் புலப்படுகிறது. மிகவும் நன்றி ஐயா. இப்படி இந்த 30 முத்துக்கள், இயல், இசை, நாடகம் மூன்றும் குவிந்த முத்தமிழ் இதழ் குவியம் பிப்ரவரி இதழ். எல்லா மாதங்களுமே இப்படித்தான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த ஒரு மாதம் மட்டும் இப்போது படித்து பயிர்ந்து கொண்டேன். அனைவரும் இதற்கு முந்தைய இதழ்களையும் அங்கே சென்று படித்து மகிழலாம்.
அடுத்து வருகின்ற இதழ் இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது. அனைத்தையும் படித்து மகிழுங்கள். என்னுடன் சேர்ந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அண்ணன் ராயச்செல்லப்பா சார், ரேவதி மேடம், பாஸ்கரன் சார், சாந்தி மேடம். சாந்தி மேடம் வருவதாக இருந்தது, இன்று வரவில்லை. நான் அனைவருக்கும் மிக்க நன்றி. மற்றவர் கருத்துக்களுக்கும் இப்போது வகை செய்து நண்பர் கிருபானந்தன் அவர்களிடம் நிகழ்வை தொடர வழிவிடுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி நாகேந்திர பாரதி அவர்களே. மிக ஒரு தெளிவா வரிசையா ஒரு நல்ல முழு முயற்சியோட பண்ணியிருக்கீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஒரு வேலையும் எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு அது முழுவதாக அதுக்கு ரெசிவை பண்ண முடியும், அதை பார்த்து சிறப்பாக செய்ய முடியும் என்றால் ஒழிய நீங்க எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மிக அருமையாக ஒரு முயற்சி எடுத்து, அதுவும் வந்து நல்ல 4 நண்பர்களையும் கூப்பிட்டு 3 நண்பர்கள் கூப்பிட்டு நல்லா பேச சொன்ன முக்கியமான விஷயம். இதுல வந்து நீங்க திருப்பி திருப்பி இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் சுத்திக்கிட்டே இருக்கு, அது சொல்லியே ஆகணும். இந்த ஒற்றுப்பிழை, இந்த முற்று பிழை, எழுத்து பிழை, கருத்து பிழை இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிச்சா நல்லா இருக்கும். மீட்டிங்ல போனீங்கன்னாக்க அங்கு வெள்ளம் வந்ததுங்கிறாங்க. அது 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 வந்து இந்த உச்சரிப்பும் தகராறு நிறைய இருக்கு. உள்ளத்தில் நல்ல உள்ளமும் பாடிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதனால அதையும் ஒரு விதமாக அதையும் நம்ம வந்து கருத்துல கொண்டு நம்மளால முயன்ற விஷயங்கள் செய்யணும். ராயத்திரப்பா சொன்ன ஒரு விஷயங்கள்ல ஒரே ஒரு இது என்னன்னா, விஷயம் முக்கியமாக தெரியுதுனாக்கா, அந்த ஒற்று இருக்கு இல்லையா, ஒற்று இரட்டிக் பதிவுமாங்க. ஒற்று இரட்டித்தல் தான் அந்த ரூலு. அதுக்கு இலக்கணம் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு அந்த குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் எனக்கு புரியப்படுதே தவிர மற்ற எல்லாம் அந்த லாஜிக் பைனரியிலே போடலாம். அது அல்ஜிப்ரா தான் அது. அதை வந்து எஸ் நோ போட்டலாம். இப்படி போட்டா டிக்கு போட்டா ஒன்று, இந்த 3 கண்டிஷன்ல ஒன்று இருந்தா டிக்கு, இல்லாட்டா இல்லை பைனரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒற்று மரம் வேற ஒன்று இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயமாக இந்த குட்டிய லுகரம்ங்கிறது, இந்த குட்டிய லுகரம் இல்லையா, கூறு, அதுல வர்றது மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி எய் மாதிரி முடிகிற சில எழுத்துக்களில் பிரச்சனை இருக்கிறதே தவிர மற்ற ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. அது ஒரு சிறந்த தமிழாசிரியரோடு நமக்கு விளக்கமாக சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை நம்ம வகுப்பு கூட ஒன்று எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, அந்த பிழையை எழுதும்போது நம்ம அனுப்புறோம் இல்லையா, அது திருப்பூர் கிருஷ்ணன் கூட ஒரு மீட்டிங்ல சொன்னார். லேடிஸ் ஸ்பெஷல் மீட்டிங்ல சொல்லும்போது, எழுத்து பிழை பார்க்க வேண்டிய கட்டாயம் பத்திரிகை ஆசிரியருக்கு தான் உண்டு. அதுக்காக அதை பரிசோதனை உட்படுத்தி அதை அவ்வளோ படுத்திடாங்க, தயவுசெய்து நீங்களும் ஓரளவுக்கு பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த புத்தகம், இந்த விஷயம் நன்றாக வர வேண்டும் என்பதில் எழுத்தாளருக்கும் பத்திரிகை ஆசிரியருக்கும் சம கடமையும் உரிமையும் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அது இருக்கட்டும், அது ரொம்ப போதும். அது மாதிரி இந்த குவியம் வந்து இப்போ முதல்ல ஆரம்பித்த போது 25 அப்படின்னு சொல்லிட்டு இதுல பெரும்பாலும் ஒரு 15லேருந்து 16, 13 ஆரம்பத்தில் பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டீங்க. 13, 14 ஐட்டம் வந்து சுந்தரராஜன் எழுதியிருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் மக்கள் வர 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 மக்கள் வர வர சுந்தரராஜ் சேர இப்போ அவருடைய பங்களிப்பினுடைய எண்ணிக்கை 4 அல்லது 5ஆக குறைந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து நிறைய பேர் இப்போ எழுதுறது வெரைட்டி அதெல்லாம் வந்து குயிகம் நல்லா வளர்ந்துருக்கு. 2013 நவம்பர்ல முதல்ல வந்த பொழுதும் அடுத்தது டிசம்பர் போக ஜனவரி தான் வந்தது. அதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 2013னா 11 வருஷம் முடிந்தே விட்டது. அது நிறைய நல்ல அருமையான விஷயங்கள், நிறைய முக்கியமான கட்டுரைகள், முக்கியமான விஷயங்கள் நிறைய வந்திருக்கின்றன. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்கள்கிட்ட எல்லாம் நம்ம எல்லாரும் வந்து நல்ல விஷயங்களை பேசுகிறோம். நல்லா இல்லை, சரி எனக்கு சரியா இல்லை, இது சரியில்லைன்னு தயவு செய்து தெரிவிங்க அவங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நானே இப்போ குறும்புயமாகட்டும் இல்லை எதுவாகட்டாலும் இது சரி நெடுல இது வந்து நீங்கள் குறை சொல்கிற அர்த்தம் இல்லை. பின்னால் வந்து அதை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அதுக்காக வந்து சில பேர் இருக்காங்களா அந்த மாதிரி வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சத்தம் போட்டு இதெல்லாம் அந்த மாதிரி புண்படுத்துகிற நோக்கமே கிடையாது உங்களுக்கு, அது தெரியுங்க. நீங்கள் தயவு செய்து இந்த 2, 3 விஷயங்கள் எனக்கு கண்ணில் படுது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வந்து காரணம் இருக்கலாம். உங்களுடைய கருத்து அவருடைய கருத்து சரியாகவும் இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. 2 பேரும் யார் சரியா இருந்தா என்ன? இந்த குயும் பதிப்பகத்தில் புஸ்தகம் போடும்போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். சார் ஏன் இது சார் தப்பாயிட்டார், ஏன் தப்பு தான். உங்க தப்பு ஏன் தப்பு இல்லைப்பா, தப்பு இல்லாமல் வரணும். யார் தப்பா இருந்தா என்ன? ஒரு தவறு என்பது கண்ணில் பட்டு விட்டது என்றால் அது திருத்த வேண்டிய நம்ம கடமை. தவறு இல்லாமல் இருக்கணும்னா யார் தப்புங்கிறது முக்கியம் இல்லை, தவறு இல்லாமல் வெளிவர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதே மாதிரி நீங்க சொல்றதுனால, இங்க கொடுக்கிற இன்புட்னால குயிகம் நன்றாக வந்தது என்றால் அது லாபம் தானே. ஆகவே
அது கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்கு. குறை குறைகள் அது இதில் சொல்லுவாங்க, ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? குறைகளை எங்களிடம் சொல்லுங்க, நிறைகளை வெளியே சொல்லுங்கள்னு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பண்ணிதான் மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது உங்களுக்கு நெருடலோ இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து தாட்சியம் இல்லாமல் தெரிவிங்க. அதாவது சங்கோதை போட்டுட்டு வேண்டாம்னு சொல்லாதீங்க, வெறுத்து நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி கருத்துக்களை வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லி அவன் தெரியல, யாருக்கு வேணுமோ போகணுமோ, யார் திருப்பக்கூடுமோ அவங்ககிட்ட சொன்னா போதும். அது சொன்னா போதும். அது ரைட். இது நம்ம எங்கேயோ வெளியில போயிட்டோம். இந்த குயிலங்கிற மின்னிதழ் முதல் இதழிலிருந்து வாசித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. முதலிலிருந்து வாசித்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். அது சுந்தராஜன் முதல் 10 பேர்ல நான் விட்டேன். ஏன்னா அந்த அதுவும் நடுவில் ஒரு 5-6 ரூபாய்க்கு இணை ஆசிரியர் வேற போட்டிருந்தாரு. அப்ப நான் அதில் ஒன்றும் பண்றது நிறுத்திக்கிட்டாரு. அது வேற மாதிரி தான் கொஞ்ச நாள் போட்டாரு, அப்புறம் நிறுத்திக்கிட்டாரு. நான் ஒன்றும் பண்றது இல்லை ஆக்சுவலா இந்த இதோட சரி. அதனால அது எப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு சஜஷன் என்னன்னா, ஃபார்மட் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அவருக்கு தெரியும். சுந்தரராஜனுக்கு ஒரு பர்சனலாக மெயில போடுங்க, மெசேஜ் போடுங்க, நல்லா வருத்துங்க. அவரால் சில விஷயங்கள் முடியாமல் போயிடலாம். நீங்க அது இன்னொன்று இந்த சமாச்சாரங்கள் ஒன்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்க, உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப சுலபம் மாதிரி தெரிஞ்சு நான் சொல்லிடுவேன் உங்கள்கிட்ட. அது செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் சொன்னால் ஈஸியாக போயிடும். அதனால நீங்க கஷ்டமா சரியா செய்யக்கூடிய விஷயமா செய்ய முடியாத விஷயமா நீங்க தீர்மானிக்காதீங்க, சொல்லிடுங்க. ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு பையன் அவங்க பண்ணிடுவாங்க, முடியலன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் இந்த விஷயங்கள்ல நீங்க சொன்ன சும்மா ஒரு சின்ன கிளிக்கில் சரியா போயிடும். ஆனால் நீங்க பெரிய விஷயமா உங்களுக்கு பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால கஷ்டமா இருக்குமோ இல்லைங்கிறது தெரிவிச்சா, அது கஷ்டமா இருக்கும், அது கஷ்டப்பட போறாரு, அது வருத்தப்பட போறாரு இல்லாம மனம் புண்படாமல் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பத்திரிக்கையாங்கிற மாதிரி எல்லாம் எழுதாமல், இதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்றேங்கிற மாதிரி எழுதாமல், இது முன்னேற வேண்டும், மேலும் மேலும் நன்றாக வர வேண்டும் என்ற கருத்தோடு எல்லோரும் கருத்து சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நானே ஒரு நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன். இப்பொழுது முக்கியமாக இதை பற்றி பேச வேண்டியவர் நம்முடைய வீரராகவன் என்று மதுவந்தி அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கம். எனக்கு 2 கருத்துக்கள் இதுல. மின்னிதழில், குவிக மின்னிதழில் என்னோட முதல்ல நான் சொல்லிடுறேன், தொடர்ந்து இதை படிக்க முடிகிறது இல்லை மின்னிதழ அப்படிங்கிறது ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இப்போ இவர் இவர் நாகேந்திர பாரதி சொன்னது போல 30 படைப்புகள் ஒரு இதழில் அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இது இப்போ அப்புறம் படிக்கலாம்னு வச்சா அப்புறம் படிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ வந்தோடனே இப்போ சிவசங்கரியோட அந்த மாதாந்திர இது வரப்போ அது கட்டாயம் ஒரு கட்டுரை படிக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி இவர் வாவேசுவோட அந்த கட்டுரை கட்டாயம் படிக்கிறேன். அந்த சில கட்டுரைகள் கட்டாயம் பாஸ்கரன் எழுதிட்டு இருந்தாரு கடைசி பக்கம், அதை கட்டாயம் படிப்பேன். மற்றதெல்லாம் படிக்கிறப்ப படிக்கணும்னு நினைச்சிட்டு அது முடியாம போயிடுது. ஒரு 30 படைப்புகள் ஒரே இதழில் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வருது அப்படிங்கிறப்போ அது இருந்தா கூட ரொம்ப நீளமான இதழோ அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. ரீடர் எனக்கு தோணுது ஒரு விஷயம். இதை குறைக்க முடியுமா, இல்லை இந்த இவ்வளவு படைப்புகள் வேணுமா அப்படிங்கிறது ஒரு 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 கருத்து. இன்னொரு கருத்து இதை படிக்கிற விதம் இந்த மின்னிதழ்னா அந்த ஃபிளிப் புக் மாதிரியோ கடையாழி அந்த இதெல்லாம் மின்னிதழா வருது. அது ஒரு புக் ஃபார்மேட்லேயே வருது. அது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமாக திருப்பலாம். அந்த மாதிரி இது மேலே மேலே இப்படி வரிசையாக வருது. இது இவங்களுக்கு இப்போ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபார்மேட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை புக் ஃபார்மேட், இதை ஃபிளிப் புக் மாதிரி பண்ணி அதை பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு கருத்து தோணுது. இந்த 2 கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நீங்க சொன்ன 2 கருத்து இல்லை, இந்த 30 அது ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்கஷன் ஆச்சு. நீங்க 2 படிக்கிறீங்க, அவர் 2 படிக்கிறாரு, இவர் 2 படிக்கிறாரு. அது எந்த 2ங்கிறது மாறுது. 30 கதைகளும் படிக்கின்றன. அது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாக்க பெரும்பாலும் எல்லா கட்டுரைகளும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே நம்பர் தான் படிக்கப்படுகின்றன. ஒன்று வேணா என்ன ஒரு 120 100 120லேருந்து ஆரம்பித்து ஒரு 220 வரல போகுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7% 700 போகும். ஸோ 120 பேர் எல்லாத்தையும் படிக்கிறாங்க மினிமம் அந்த மாதிரி. அதனால ஆனால் இந்த லென்த்து கூட இருக்கிறது நிச்சய ப்ராப்ளம் தான். அது ஃபுல்லாக படிக்க முடியலன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமா, இல்லாட்டா அந்த அளவை சுருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா பெரிய கட்டுரை என்ன இவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பிளாக்
இது ஆக்சுவலா இது மின்னிதழ் என்று சொல்வது நம்ம பிளாகாக சொல்வதனால் மேலிருந்து கீழே போயிட்டு இருக்கோம். அதுவே பார்த்தா அதுவே கொஞ்சம் இடைஞ்சல் தான். இப்போ வாவேசு சாருடைய கட்டுரை இந்த மாச கட்டுரை பற்றி போன மாச கட்டுரை படிக்கணும்னா கீழே போகணும், திருப்பி மேலே வரணும், திருப்பி அடுத்த முதல் கட்டுரை பற்றி அடுத்த கட்டுரை மேலே வரணும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அது பிளாகினுடைய பிரச்சனை. அந்த ஃபிளிப்புக்குள்ள தேரலாம், ஆனால் இருந்தாலும் அது லே அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நேற்று நான் வந்து ஒரு மலர்வனம் அப்படிங்கிற ஒரு 10 மின்னிதழுடைய விழாவுக்கு நான் போயிருந்தேன். அதில் வந்து முக்கியமாக லே அவுட் பண்ணி அந்த புக்கை போடணும். கணேஷ் பாலா நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் அதை வந்து பண்ணி போடுறாரு. லே அவுட் பண்ணி போடலாம், அது கொஞ்சம் முயற்சி தேவைப்படும். இருந்தாலும் என்ன பண்ணலாங்கிறது நான் சுந்தரம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரெண்டாவது அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபிளிப் புக்காக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் லே அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு இது வந்து எங்கே வேணால் முடியலாம். நீங்கள் 7.75 பக்கத்தில் ஒரு கதையை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த இன்சிடென்ட்டை நீங்கள் ஆரம்பித்து அது 6.5 பக்கம் பண்ணி 1.5 பக்கம் பண்ணி எது வேணால் பண்ண முடியும். ஃபிளிப் புக்காக பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் கட்ட போடும். அது வந்து கரெக்டாக அது ஒரு செட்டில் முடியணும். 2 கட்டுரையோ 3 கட்டுரையோ சேர்ந்து ஒன்றா வரணும். இல்லாட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பில்லர் கொடுக்கணும். இது கொஞ்சம் லே அவுட் வேலை. அது செய்ய முடியுமா என்பதையும் சுந்தராயனுடைய கலந்து அது ஆலோசிப்போம். அது அப்படி பண்ணாதான் ஃபிளிப் புக்காக பண்ண முடியும், இல்லாட்டா ஃபிளிப் புக்காக பண்ண முடியாது. இது வந்து சொல்வனம்னு பார்த்துருப்பீங்க, ஸ்னிப்பெட்ஸ் இருக்கும். அவர் சொல்வனம் ஆசிரியர் வந்து பாஸ்டன் பாலா அவர்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சுந்தராயன். நானும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு முக்கியமான தகவல். இப்போ கிட்டத்தட்ட நேரம் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக இன்று மௌனமாக இருந்திருக்கிறது சாய் கணேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். அன்மியூட் பண்ணணும் சார். அனைவருக்கும் வணக்கம். மின்னிதழ் நானும் ரெகுலராக படிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இலக்கிய தகவலில் யாராவது சொன்னால் ஒரு நல்லா இருக்குன்னு ஒரு கட்டுரை போட்டிருந்தா உடனே அதை போய் பார்ப்பேன். அப்படி தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு ஆசை வருது. பட் இதில் என்ன தொடர்ந்தா ரொம்ப மதுவந்தி ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா கட்டுரையும் ரொம்ப பெருசாக இருக்கு. நான் பார்க்கும்போது அது மேலே எங்கேயும் போயிட்டு வர்றது வந்து இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணினா ஃபிளிப் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். தென் வேற எனக்கு சொல்றதுக்கு இல்லை சார், எல்லாம் அவராகவே சொல்லிட்டாரு. தேங்க்யூ. ரைட், நன்றி நன்றி சார். மீனாட்சி மேடம் இதை போட்டுருக்கு. ராஜாமணி சார் நீங்க. சார் வணக்கம். அதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு, இந்த இதே எப்போதுமே நம்ம போன் கையில் இருக்கிறதுனால எந்த பயணப்பட்டாலும் பயண நேரங்களில் தான் நான் மின்னிதழ் படிக்கிறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்னும் இது இருக்கு, இந்த கடன் வாங்கினால் வட்டி என்றாகிறது, வட்டி இல்லை என்றால் கடனை என்றாகிறதுங்கிற மாதிரி எளிமையா கையில வந்து ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது தள்ளி போடப்படுது. போய் முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்றைய போன மாத இதழில் எனக்கு இந்த எஸ்ராவின் கட்டுரைகள்ல 2 பாரா மட்டும் நான் சொல்லிட்டேன். அது இந்த நம்ம நண்பர்கள் இலக்கிய இதழ்கள் கொண்டு வர்ற நண்பர்கள் எல்லாம் அதை கவனத்தில் கொள்ளலாம். அவர் வந்து சிறுகதையை பற்றி சொல்ல, தமிழ் சிறுகதையின் முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இளம் தலைமுறை படைப்பாளிகள் புதிய களங்களில் புதிய கதை மொழியில் சிறப்பான கதைகளை எழுதி வருகிறார்கள். சிறுகதையால் தேங்கிவிட்டது முடிந்து விட்டது என்பது பொய்யான அபிப்பிராயம். சிறுகதையில் புதிய கதைக்கருவை, மொழியை, கதை சொல்லும் முறையை கையாளும் பலர் உருவாகி இருக்கிறார்கள். என் வாசிப்புக்குள் வராத பல சிறுகதைகள் இருக்கக்கூடும். என் வாசிப்பில் முக்கியமாக கருதும் இளைய தலைமுறையை சார்ந்த ஆசிரியர்களை இவர் அறிமுகப்படுத்துறாரு. அது விட்டுடுங்க, டீட்டெயில் வேண்டாம். இந்த 2 பாரா பொதுவா பரவலாவே ஒரு அபிப்பிராயம் உள்ளதுக்காக கதை எழுதுறது இல்லை, நிறைய வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பரவலான, ஆனா அது ஒரு பொய்யான அபிப்பிராயம் அப்படிங்கிறத நான் முழுமையா உடன்படுறேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் அறிமுகப்படுத்தும் பத்திரிகைகள் மற்றும் இளம் புதிய கதாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையெல்லாம் தொடர்பு கொள்ள முடிந்தால் இந்த புதுசாக இலக்கியம் இலக்கிய இதை நடத்துபவர்களுக்கும் நமது மனிதர்களுக்கும் அவர்களிடமிருந்தே படைப்பை பெற்றால் புதிய சூழலில் அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குது என்பது நமக்கு நிச்சயம் தெரிய வரும். அந்த வகையில் இந்த கட்டுரையும் இந்த இதழும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பாகவே எனக்கு தெரிகிறது. நான் எப்பொழுதும் வந்து பயண நேரங்களில் மின்னேறிகளை படித்து விடுவேன். நன்றி. நன்றி. இவரு கிருபானந்தன் சார், சாந்தி மேடம் அந்த இவங்க டாக்டர் பாஸ்கரன் சாரோட புத்தகத்தை பத்தி கதையை பத்தி சொல்லணும்னு இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்காங்க. ஆமா, சாந்தி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு போய் சொல்லுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வீட்டுல கெஸ்ட் இருந்தாங்க, சாரி லேட்டா ஜாயின் பண்றேன். சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. டாக்ல கடகட நிறைய படிச்சேன் அந்த மின்னிதழில். இந்த கதை டாக்டர் சாரோட இது முதல்ல வந்து ஒரு வங்கி பணியாளருங்கிற முறையில் முதல்ல 500 அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு
பேங்க் நோட் தான் ஞாபகம் வந்துடுது, டிமானிட்டைசேஷன் இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது, நாளைக்காவது 500 கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த மாற்றுல இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது அந்த கதையை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அந்த பெரியவரோட அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப பரிதாபம். எனக்கு அந்த ஜெயகாந்தன் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாமானிய மனிதர்களை பற்றி ஜெயகாந்தன் எழுதுவாரு. அதே மாதிரி சுஜாதா அதே மாதிரி ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ் அவங்க படுற அல்லல் எல்லாம் அவ்வளோ அழகா எழுதுவாங்க. கடைசியில வந்து கிளம்பி ஊருக்கு போய் மந்திரிச்சுக்கலான்னு போயிடுவாங்க அந்த லேடி. அந்த மாதிரி பாவம் எழுதுவாங்க, சீட்ஸிட்டா நகர்த்தி விட்டு எல்லாம் பண்ணி. அதே மாதிரி பாவம் இந்த பெரியவரும் எவ்வளவு சொன்னாலும் பாவம் இவர் கேட்கல, திரும்ப திரும்ப ஒய்ஃபோட இது ஞாபகம் வந்துடுறது அவருக்கு. மனசு வந்து வீட்லயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. டாக்டர் சொன்னதை வேத வாக்கா நினைச்சு 500 தான் அப்படிங்கிற நிலைமையில இருக்காரு. எவ்வளவு சொல்லியும் அவரை எவ்வளவு கைண்டா எல்லாரும் சொல்லியும் அவர் ஒன்றும் பண்ண முடியல. அவர் நிலைமை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இது வந்து இன்றைய வயசானவர்களுக்கே உரிய நிலைமை. அது வந்து ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருக்காரு பாஸ்கரன் சார், ரொம்ப நல்ல கதை எழுதியிருக்காரு. அந்த இதை படிக்கும்போது ரொம்ப ஒரு மனசு ஒரு லேசா ஒரு கலக்கமா இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். இப்போ மீனாட்சி பாலகணேஷ் காணும் நினைக்கிறேன். இருக்கீங்களா மேடம்? மீனாட்சி பாலகணேஷ் அவங்க இல்லை. சரி, பரவாயில்ல. இப்போ இது ஒண்ணு ராஜாமணி கருத்தை விட்டு இன்னொரு கருத்தை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கு. மீனாட்சி மேடம் வந்துட்டாங்க. அது வந்துட்டாங்க, அவங்க பேசுவாங்க. ராஜாமணி ரைட் மேடம், ஒரு நிமிஷம். இப்போ ராஜாமணி சொன்ன கருத்துல வந்து இது வந்து எனக்கு அது இப்போ யாரும் படிக்கிறதில்ல, இப்போ கதையை வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல வந்து 2 இன்சிடென்ட் எனக்கு அது சம்பந்தமா ஒரு முக்கியமான பதிப்பாளர் ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா எழுந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இப்போ யாருமே இப்போ அச்சு பகுதியில படிக்காத காரணத்தினால அது படிப்பது இல்லாததுனால நீ எப்படி இந்த மாதிரி இந்த அச்சு உலகம் இந்த பதிப்புலகம் என்ன ஆகும்னு எனக்கு ஒரு கவலையா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர் கேட்ட 2 கேள்விதான் அதுதான். முதல் கேள்வி கேட்டாரு, ஏமா நீங்க அது சரியா யாரும் படிக்கல, நீங்க யார் சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அப்படி நீங்க அது இளைஞர்கள் படிப்பதிலே முதியவர்கள் தான் படிக்கிறார்கள் சொல்றீங்க. 2 பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தெரியணும். 2வது, ஏன்னா வருஷம் புக்கு போட்டு நான் ஒரு வருடத்தோட அடுத்த வருஷம் 5% கூட தான் விற்கிறேன். இப்போ வயசானவங்க படிச்சு போறாங்க. வயசானவர்களுக்கு பர்ச்சேசிங் பவரும் குறைவு. அவங்க புதுசாக படிக்கிறவர்கள் இல்லாட்டா எடுக்க சான்ஸ் தான், அதனால புதுசாக படிக்கிறார்கள். அடுத்த கேள்வி அவர் கேட்டார், ஏமா நீங்க எங்க படிச்சீங்கன்னாரு. எத்தனை கடையில் ஒரு காலேஜ் படிச்சோம். உங்க வகுப்புல எத்தனை பேர் இருந்தாங்க? நாங்க 42 பேர். எத்தனை பேர் படிச்சீங்க? 3 பேர். அதே ப்ரொபோர்ஷன் நீங்க இருக்குன்னாரு. 42 பேர் 3 பேர் அன்னைக்கு படிச்சிருக்காங்க. அந்த 42 பேர் 3 பேர் இங்க படிச்சிருக்காங்க. உங்களுக்கு 39 பேர் தான் கண்டிப்பா தெரியும். இதுதான் விஷயம், இதுதான் உங்களுடைய பாயிண்ட். அதனால நீங்க அதுவும் ஒரு கணக்கில் எடுத்துங்க. ஆனால் களங்கள் மாறிவிட்டன. ராஜாமணி சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்க, அது ஒரே குடும்பத்தை விட்டு கதைகள் வெளியில் போயிடுச்சு. எப்பவுமே வந்து என்ன, நண்பர்கள், குடும்பம், அப்பா பையன் பொண்ணு மாட்டு பொண்ணு சின்னப்பா இது மாப்பிள்ளை அது இது அந்த இதுல இருந்து இப்போ நாட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, ஊரை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஊரை பற்றி பேசுகிறது, நாட்டை பற்றி பேசுகிறது, நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுகின்றன, அந்தந்த சூழல்களை பற்றி நிறைய கதைகள் வருகின்றன. நீங்க வந்து குடும்பம் என்ற வீடுன்னு ஒரு கதை ஒண்ணு வந்துருது, கலைச்சொல்லியோட கதை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த காடு வீடு அந்த அதுல வந்து அவங்க எங்க போயிட்டு அதுல வந்து குடும்பம் வெளியில் பின்னாடி குடும்ப கதை தான் அது. ஆனா குடும்பம் வெளியில் இருக்கு பாருங்க, களம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அது மாதிரி நிறைய கதைகள் மாறி மாறி வருகின்றன. முயன்ற வரையில் புதிய புத்தகங்களை நாம் கணக்கில் சேர்த்துக் கொள்வதாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம், முடிவுக்கும் பார்க்கலாம். மீனாட்சி பாலகணேஷ் நீங்க சொல்லுங்க. நடுவுல நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது, ஐ ஹேட் டு அட்டெண்ட். அது என்னத்தை பத்தி என்னோட கருத்து சொல்லணும்னு சொல்றீங்க? பொதுவாக குயிகம் மின்னிதழை பற்றி சொல்லலாம். அதுல யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி தான், அந்த மதுவந்தி அவங்க சொன்ன மாதிரி தான். அதுல எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுல அப்படி பார்த்துட்டே போறப்போ நடுவுல 2-3 இதை விடாம படிக்கிறோம். நான் வந்து அந்த யாரோட இது படிப்பேன். அப்புறம் அந்த புத்தகங்களை பத்தி இவர் எழுதுறாரு இல்லையா, சதுர்புஜன், அது படிப்பேன். இவரோடது வாவேசுவோடது படிப்பேன். அப்புறம் சிலதெல்லாம் அந்த சுந்தரராஜன் சாரோடதெல்லாம் அப்புறமா படிக்கணும்னு நினைச்சுட்டு வச்சுப்பேன். அப்ப சிலதெல்லாம் விட்டு போயிடும், சிறுகதைகள்லாம் விட்டு போயிடும். அப்புறம் திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி போய் படிக்கிறது. ஆனா இது வந்து குவிகத்தோட ப்ராப்ளம் மாத்திரம் இல்ல. நான் கலைமகள், அமுத சுரபி, லேடி ஸ்பெஷல், இன்னும் என்னெல்லாமோ இலக்கிய பீடம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் வீட்டுல. எல்லாத்தையும் வந்தோடனே புரட்டி பார்ப்பேன், இதெல்லாம் படிக்கணும்னு இது பேஜை மடிச்சு வச்சுப்பேன். ஆனா இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். எப்போ ஒரு நாள் அது எடுத்து நடுவில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கிறப்போ
அந்த 2 கதையை படிக்கிறது. ஏன்னா நமக்கு இருக்கிற நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இந்த காலத்துல பத்திரிகைகள், அது எழுத்தா இருக்கட்டும், மின் பத்திரிகையாக இருக்கட்டும், நிறைய வந்துடுச்சு. அது நமக்கு குவிகம்ங்கிறதால ஒரு ஃபேவரட்டிசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் படிக்கிறதுங்கிறது நடக்காத காரியமா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கணும். அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இதை பத்தி இதை என்னத்தை மாற்ற முடியும், மாற்றுறதால ஏதாவது முன்னேற்றம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் என்னோட கருத்து. நன்றி நன்றி மேடம். இது நீங்க அந்த சொன்ன அந்த நிறைய வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது நிறைய எடுத்து நம்ம கடையில வச்சிட வேண்டியதான், வேணுங்க தான் வாங்கிக்குவோம். நீங்க ஒரு இது பார்த்தீங்களா, அந்த வாட் யூ கால் தட் ஃபேன்சி ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அவங்க 27,000 பொருள் வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா சின்னதுல ஒன்று பெருசுல ஒன்று 27 வச்சாதான் அந்த 15 போகும் அவனுக்கு. அதுதான் கணக்கு. ஆகவே சுந்தரன் வந்துட்டாரு. ஆகவே கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தவறில்லை என்கிற கருத்து என்னுடைய இது இறுதி முடிவு சுந்தரராஜனா இருக்கும். ஏன்னா நீங்க படிக்கிறது ரெண்டா, நான் படிக்கிறதுல, நான் படிக்கிற ரெண்டா, ராஜாமணி படிக்கிறது இல்லை, வேற வேற. ஸோ எல்லா 30 கோயிலும் படிக்கப்படுகின்றன. சுந்தரராஜன் எங்கேயோ உடுமல்பேட்டையோ பழனியோ எங்கேயோ இருக்கிறார் போல் இருக்கு. அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வாவேசு. மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னால வர முடியல. கரெக்டா அந்த நேரத்துல பழனி முருகனுக்காக அங்க இருந்தோம். எல்லாரையும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சி பிடிச்சப்பறம் தான் என்னால ஜாயின் பண்ண முடியுது. கிருபானந்தனை கண்டினியூ பண்ணுங்க. நாகேந்திர பாரதிக்கு மற்ற நண்பர்களுக்கும் நன்றி. வெரி குட். ஓகே, நன்றி. அதாவது இப்போ நண்பர் இது சார், முனைவர் வாவேசு சார், நீங்க உங்க கருத்து முத்தாய்ப்பு பிறகு துறவடை. இன்னைக்கு 3 செய்தி பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, குவிகத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம். குவிகத்துல இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை நிறைய இருக்கலாம், கார்ட்டூன் இருக்கலாம். இன்னும் கேட்டா அந்த கால ஆனந்த வீடன் போல அட்டை படத்திலே ஒரு கார்ட்டூன் வரலாம் என்பது என்னுடைய ஒரு ஐடியா. 2வது, இன்றைக்கு பேசின பேச்சை பற்றி பேசிய பேச்சுகள். நாகேந்திர பாரதி இந்த நிகழ்ச்சியை நடத்திய விதம் ரொம்ப மிக அருமையாக இருந்தது. அதுல செல்லப்பா சார், அது மாதிரி ரேவதி பாலு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு பேசினாங்க, மறந்து போச்சு, ஒரு 3 பேர், சாந்தி மேடம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்து செல்லப்பா சார் பேசின விஷயங்கிறது அதை நம்ம தனியா ஒரு மீட்டிங்காகவே வச்சுக்கணும். நானும் இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன். ஒரே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. இது கிருபாந்தன் சொன்ன ஒரு விஷயம், அதுல நான் சேர்த்து சொல்றேன். உச்சரிப்பு தமிழ்ல சரியா இருந்தா தான் உங்களால ஒற்று எழுத முடியும். ஒற்றுக்கு நாங்கள்லாம் இது வரைக்கும் என்னுடைய ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் நான் ஏற்படுத்தி கொண்டேன். அது காரணம் இலக்கணத்தை பார்த்து இல்லை, உச்சரிப்பு தான். இன்னும் கேட்டா இன்னொரு விஷயம், அவர் சொன்னது மாதிரி தேவனைய பாவனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்கும்பொழுது மாரோப்ப குருசாமி அவர்களுக்கும் டாக்டர் தமிழண்ணல் அவர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது அந்த காலத்துல. என்னன்னா, அங்கு போனான் அங்கு போனான் எழுதணுமா, அங்கு போனான்னு எழுதணுமா அப்படின்னு ஒரு பெரிய பல வாரங்கள் அது நிகழ்ந்தது. அதனால ஒற்று என்பது தொடர வேண்டிய விஷயம். இதை விட முக்கியமானதுன்னா ஒருமை பன்மை. அங்க இருந்தன பொண்ணோம், இருக்கிறார்கள் பொண்ணோம், இது மாதிரி இந்த ஒற்று நிறைய இருக்கு, அதை பத்தி பேசலாம். 3வது செய்தி நான் சொல்ல விரும்புவது அகெயின் லைக் இவர் சொன்ன மாதிரிதான் என்னுடைய கருத்து, கிருபாந்தன் கருத்து தான். ஜஸ்ட் லைக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். எங்க வீட்டு பக்கத்துல கிரேஸ் ஷாப் இருக்கு, பெருசு, ஆயிரக்கணக்கான பொருள் வச்சிருக்கான். அவன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானா ஒரு பொருள் எடுக்கிறாங்கிறது மாற்றம் 1:1 இருக்கு அதுல. அதுதான் பிளஸ் பாயிண்ட். தட் இஸ் 100%. யூ டேக் 1%, he goes for அட்லீஸ்ட். இப்போ ஒருத்தர் சொல்றாங்க, நான் வாவேசு கட்டுரை படிக்கிறேன் சார், இன்னொன்று சுந்தரராஜன் கவிதைகள் படிக்கிறேன், இந்த மாதிரி சொல்லும்போது அவர் ஒரு கட்டுரை ஒருத்தர் படிச்சாருங்கிறதே 100க்கு 100 தான். அதுக்கப்புறம் போனஸ் தான். ஆகவே ஒரு இஷ்யூக்கு இருக்கிற இதுல ஒருத்தர் உள்ளுக்குள்ள நோயிச்சிட்டாரே நமக்கு அட்வான்டேஜ் தான். நிறைய வருகிறது. இன்னொன்னு சொல்றேன், குவிகத்தினுடைய பின்னணிய பேக்ரவுண்ட சொல்றேன். நிறைய எழுத்தாளர்கள், நிறைய படைப்புகள், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை விஷயம் குவிகத்துல. அதனால நம்ம அதை நிச்சயமா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானே பண்ணாத ஒரு விஷயம், நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஒண்ணு சஜஸ்ட் பண்ணி நான் நிறைவு செய்யறேன். பின்னாடி வரக்கூடிய கமெண்ட் எழுதணும். எப்படி இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் பாக்குறாங்களோ அது மாதிரி நானே எழுதுறது இல்லை. ரொம்ப பழைய இதுல எழுதினேன். அது சில நேரங்கள்ல ஈஸியா இருக்கிறது இல்லை. அது தட்டும் போது அந்த போன்ல போயிடுறது. அதனால அந்த அந்த கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் முடியறதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நானும் நம்ம தொடர போறேன். நீங்க ஒரே ஒரு கட்டுரை படிச்சாலும் அந்த கட்டுரைக்கு பின்னாடி ஒரு பின்னூட்டம் கொடுங்கள். அதை பற்றி நிறை குறை, நிறையோட குறை சொன்னா ரொம்ப நல்லது.
ஒற்றுப்பிழை இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்கள். ஆக இதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப அருமையா நிகழ்ந்த ப்ரோக்ராம். எகைன் குடோஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாகேந்திர பாரதி. அவர் வந்து யார் யாருக்கு எதை ஒதுக்கி எதை பத்தி பேசணும்னு நினைச்சு சொன்னார். அது மாதிரி வந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன். நரிவிருத்தம் போன்ற தமிழ் தில்லைவேந்தன் போன்ற அந்த தமிழ் வரும்போது ஒரு திருக்குறள் உதாரணத்தோட தானே இடத்தை ஆக்கிரமிச்சுன்னு அவர் பேசிட்டார். அதனால அவருடைய அந்த தமிழ் உணர்வுக்கும் பாராட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். வாய்ஸ் சார், உங்கள் கருத்துக்களுடைய வேல்யூ எப்பவுமே உண்டு. இப்போ நான் மீண்டும் ஒரு முறை தி காஸ்ட் ஆஃப் ரிப்பட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 விஷயங்களை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வரும் 12ஆம் தேதி புதன்கிழமை மாலை மகாகவியின் மந்திர சொற்களுடைய 200வது நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வர வேண்டும். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்கள் யாரானும் இன்று வராதவர்கள் உங்கள் தொடர்பு கொண்டால் தயவு செய்து அவர்களே வர சொல்லுங்க. அந்த நிகழ்வை கொஞ்சம் சிறப்பாக நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூட சொல்லணுமான்னு கூட கேட்டுருந்தோம். அது பார்க்கலாம். அது ஒன்று. 2வது விஷயம் வந்து வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி மாலை வந்து அந்த குடும்ப தினம் 2025-26க்கான பரிசு பெற்ற கதைகளை அறிவிக்க போகிறோம். ஏன்னா எந்த தேர்வான கதைகளை பற்றி அறிவிப்பு முன்னாடி வெளியிட்டுட்டோம். அந்த 3 கதைகளை பற்றி நடுவராக இருந்து அவரும் வராரு. சொல்வனம் பாஸ்டன் பாலா வந்து அந்த தேர்வு பண்ணியிருக்காரு. அந்த எந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு, என்ன காரணத்தை தேர்ந்தெடுக்காரு, எப்படி பண்ணிருக்காருங்கிறத அவர் சொல்ல, தேர்வு கதைகள் எழுதிய நண்பர்களும் அதில் எழுத்தாளர்களும் அங்கே பங்கு பெற ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கும். அது கட்டாயம் வரணும். இது 2. 3வது, ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, குறும்பு தினம் தந்தால் தயவு செய்து செலுத்தி விடுங்கள். ஈச் ஒன் கேட்ச் வந்து கட்டாயம் இன்னொருத்தரை சேர்த்து விடுங்கள். 2. அது ஈச் ஒன் கேட்ச் ஒன்று நிறுத்தணும்னு தேவையில்லை. நீங்கள் ஈச் ஒன் கேட்ச் 10 கூட எனக்கு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆகவே உங்களுடைய இந்த 3 வேண்டுகோளுடன். நன்றி கிருபானந்தன், நாப்பா மற்றும் பாவேஸ் அவர்களே. ரொம்ப சிறப்பாக இது பாவேஸ் அவர்கள் கடைசியில் சொன்னபோது கேட்டபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தமும் என்னிடம் இருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.